தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, டிசம்பர் மாதத்துடைய 13ஆம் நாளாகிய இன்று தாயாம் திருவையானது புனித லூசியா புனிதரை நினைவு கூறுகின்றது. இவள் ஏறக்குறைய 3ஆம் நூற்றாண்டிலே இத்தாலிய தேசத்திலே அந்த சிசிலியா என்ற இடத்திலே இவள் பிறந்தவளாக தன் வாழ்நாளிலே இறையன்புக்கு சார்ந்தவர் இருந்தால் இவள் பெயரிலேயே லூசியா என்று சொன்னாலே ஒளி என்று பெயர். இயேசு நானே உலகின் ஒளி என்று சொன்ன நம் ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய வாழ்நாளிலே பெற்றவளாக சிறு வயதிலேயே தன்னுடைய கன்னிமையை முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்றாள். இவளுடைய வாழ்விலே சிறு வயதிலேயே தந்தையை அவள் இழந்து விடுகின்றாள். தாயினுடைய அன்பால் வளர்க்கப்படுகின்றாள். இவருடைய தாயினுடைய பெயர் யூட்ரிகோ. அந்த அளவுக்கு இறை ஆற்றலாலும் இறை நம்பிக்கையாலும் சிறு வயதிலேயே இயேசுவை அறிந்தவளாக தன் வாழ்நாளிலே அவள் வளர்கின்றாள். ஏறக்குறைய அந்த 3ஆம் நூற்றாண்டிலே பார்க்கிறோம். கான்ஸ்டாண்டினோவில் அந்த மன்னன் 313ஆம் ஆண்டு இந்த நம்முடைய கிறிஸ்தவ மதத்தை அரச மதமாக அவன் அறிவித்த அந்த நாட்களுக்கு முன்பாகவே இவள் பிறக்கின்றாள். 284 பிறக்கின்றாள். ஏறக்குறைய 308ஆம் ஆண்டு இவள் இறக்கின்றாள். அந்த அளவுக்கு இவளுடைய வாழ்வு அதற்கு முன்பாகவே, அதாவது அந்த அரச மதமாக அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே கிறிஸ்துவை இவள் அறிந்தவளாக கிறிஸ்துவுக்காக ஒரு மறைசாட்சியாக வாழ்ந்திருக்கிறாள். சிறு வயதிலேயே இயேசுவுக்கு தன் கன்னிமையை முழுமையாக கற்புள்ளத்தோடு கொடுக்க வேண்டும் என்று மிகுந்த ஆர்வத்தோடு வாழ்ந்தவள் தான் இப்புனிதை. காரணம் என்னவென்றால், இவருடைய தாயார் பெரிய ஒரு கொடிய நோயினால் அவள் பாதிக்கப்படுகின்றாள். என்ன செய்வது? அங்கலாய்க்கின்றாள். தன்னுடைய தாய் நோய் நீங்க வேண்டும். அதற்கென்று அவர்கள் ஆகத்தம்மாளுடைய கல்லறையிலே சென்று ஜெபிக்கின்றார்கள், நம்பிக்கையோடு ஜெபிக்கின்றார்கள். அப்பொழுது அந்த ஆகத்தம்மாளும், ஏன் என்னிடம் வருகின்றீர்கள்? உன்னுடைய ஜபமே போதுமானதே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு லூசியாவுடைய வாழ்வு அந்த அளவுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கிறது. அவ்வளவு ஒரு தூயவளாக கற்புள்ளம் கொண்டவளாக இயேசுக்காகவே தன்னை அவள் நேசித்தவளாக வாழ்ந்திருக்கின்றாள். முழுமையாக இயேசுவின் மீது அன்பு தாராள அந்த உள்ளம், இயேசுவின் மீது அந்த ஒரு நிபந்தனையற்ற அந்த அன்பிலே வாழ்ந்து பெரிய ஒரு வசதி படைத்தவர்கள் லூசியா. அந்த அளவுக்கு பெரிய ஒரு செல்வந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இருந்தாலும் ஒரு இறை நம்பிக்கை, ஆகத்தம்மாள வேண்டினால் நிச்சயம் என்னுடைய தாய்க்கு இந்த நோய் தீரும் என்று. அதே போல பாருங்கள், லூசியாவுடைய நம்பிக்கை ஏற்றபடி அவர் தாயுடைய நோய் நீங்குகின்றது. பாருங்கள் இந்த அளவுக்கு. உடனே என்னுடைய தாயிடத்திலே லூசி அம்மா சொல்லுகின்றார்கள், எனக்கு திருமணம் வேண்டாம், இயேசுக்காக என்னை நான் முழுமையாக நான் ஒப்புக் கொடுக்க போகிறேன் என்று. ஆனால் தாயார் ஏற்கனவே ஒரு வாலிப பிறகுடன் என்ன செய்திருக்கிறார்கள்? தன் மகளை நிச்சயித்து கொடுப்போம், தன் மகளை திருமணம் முடித்து கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்து விட்டார்கள். என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவனுக்கு இந்த செய்தி அறிகின்றான். உடனே லூசியா மீது மிகுந்த கோபம், மிகுந்த இவள் கிறிஸ்தவள் என்று அரசனிடம் காட்டி கொடுத்து விடுகின்றாள். உடனே இவள் சிறைவாசம், இவளுக்கு வாளால் வெட்டி இவளை கொலை செய்கின்றார்கள். அந்த அளவுக்கு பல இன்னல்கள், பல இடையூறுகள் இவருடைய கற்புக்கு மாறான அந்த ஒரு வாழ்வுக்காக விபச்சார விடுதலை கொண்டு சேர்த்து விடுகின்றார்கள். அந்த அளவுக்கு கட்டளையிடுகிற அரசன் மிகுந்த கோபம் இருந்தாலும் மிக துணிவோடு தன்னுடைய கற்பை ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்தவளாக, எந்த சூழ்நிலையுமே என் கற்பை விட்டுக் கொடுக்க மாட்டேன், நான் ஆண்டவருக்கு தூயவளாக என் உடலாலும் உள்ளத்தாலும் ஆண்டவரை நான் போற்றுவேன், எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் தன்னை எந்த ஒரு இதற்கும் ஆளாக்காமல் மிகுந்த ஒரு பற்றுள்ளத்தோடு தன்னை அர்ப்பு கொடுத்தவள் தான் புனித லூசியா. அதான் இன்றைக்கு அவருடைய வாழ்வில் இந்த ஒளியாக இன்றைக்கு அநேக பார்வையில் இருந்தவர்களுக்கு இன்றைக்கு பார்வை கொடுக்கக்கூடியவளாக இந்த லூசியா புனிதை இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருக்குமே கொடுத்து கொண்டு இருக்கின்றார். ஆகவே கண் பார்வை இழந்தவர்கள் இன்றைக்கு நிறைய பேர் இன்றைக்கு கண்ணிருந்தும் குருடர்களாய் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இயேசுவை அறியாமல், இயேசுவை தெரியாமல் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். முதல் வாசத்தில் பார்க்கிறோம், சிராக்குடைய ஞான நோயிலிருந்து புனித எலியா இறைவாக்கினர் அந்த பாகால் கடவுளை வணங்கியவர்களை சாடினார், எதிர்த்தார், நீதிக்கு குரல் கொடுத்தார். உண்மை தேவன் யாவே இறைவன், உண்மை இறைவன் என்பதை சுட்டி காட்டினார். அதைத்தான் நற்செய்தியிலே பார்க்கிறோம். இதோ எலியா வர வேண்டுமே என்று கேட்கிற பொழுது இயேசு சொல்லுகிறார், எலியா ஏற்கனவே வந்து விட்டார், நீங்கள் கண்டுகொள்ளவில்லை, நீங்கள் அறியவில்லை என்று சொல்லுகின்றார். இன்றைக்கு நாம் அறியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மனமோன போக்கிலே இன்றைக்கு நாம் சென்று கொண்டு இருக்கிறோம். திருவரை காலத்துடைய 2ஆம் வார சனிக்கிழமையிலே புனித லூசியா என்ற புனிதையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். 3ஆம் நூற்றாண்டிலே கற்பு உள்ளத்தோடு தூய உள்ளத்தோடு ஆண்டவரை அன்பு செய்யக்கூடியவளாக தன் வாழ்நாளிலே ஆண்டவருக்கென தன்னை அர்ப்பணித்தவளாக அந்த புனிதையை இன்றைக்கு நாம் நினைவுகூறக்கூடிய இந்த நாளிலே நாமும் நேர்மையான உள்ளத்தோடு திறந்த உள்ளத்தோடு ஆண்டவர் இயேசுவை நம் உள்ளத்திலே வரவேற்போம். நம்முடைய உள்ளத்தில் எத்தனை குறைபாடுகள், கரைகள் நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய உடலிலே எத்தனை தீய இச்சைகள்
ஆண்டவரிடத்தில் நாள் ஒப்பு கொடுப்போமா? உடலில் இருக்கிற எல்லா குறைகளையும் ஆண்டவர் நம்மை நீங்கும்படியாக, நம்மை சுகப்படுத்தும்படியாக எலியா இறைவாக்கிறர் உண்மைக்கு சான்று பகர்ந்தது போல இன்றைக்கு புனித லூசியா தூய உள்ளத்தோடு கற்பு உள்ளத்தோடு ஆண்டவருக்கு தன்னை நேர்ந்தளித்தது போல நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே இயேசு இடத்திலே நம்மை தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏன் அவர்கள் கடவுளை காண்பர் என்று மத்திய நற்செய்தி மலைப்புள்ளியில் சொல்வது போல ஆண்டவர் இயேசு இதோ வர இருக்கிறார். ஆயத்தமாகவும் விழிப்பாகவும் இயேசுவை நாம் வரவேற்கக்கூடிய இயேசுடைய மீட்பிலே நாம் எல்லோரும் பங்கெடுக்க நம்முடைய உள்ளத்தில் ஒப்புரவு அருட்சாதனத்தால் நாமும் நம் கரைகளை நீக்குவோம். இயேசு நம்மை குணமாக்குகிறார், இயேசு நம்மை சுகப்படுத்துகிறார் என்ற நம்பிக்கையிலே ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். டிசம்பர் மாதத்துடைய இந்த 13ஆம் நாளிலே இதோ புனித சிசிலியாவை நினைவு கூறக்கூடிய இந்த புனித லூசியாவுடைய இந்த திருநாளிலே நாங்கள் என்றும் உமக்கு உகந்தவர்களாக, உமக்கு அன்பு இணைந்த பிள்ளைகளாக நாங்கள் என்றும் வாழ்வதற்கு புனித லூசியாவை போல நாங்கள் என்றும் இறை நம்பிக்கையோடும் இறை வாஞ்சியோடும் நாங்கள் என்றும் உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்கக்கூடியவர்களாக இறை நம்பிக்கையோடு வாழ எங்களுக்கு திறந்த உள்ளத்தை, கற்பு நிறைந்த அந்த வாழ்வை நாங்கள் என்றும் உமக்கு ஏற்றோடு நாங்கள் வாழ்வதற்கு உம்முடைய மேலான கொடைகளையும் வரங்களையும் எல்லா மக்களுக்கும் இந்த யூடியூப்ல ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார் இன்றைக்கு மாதாவுடைய கிருபை அனைவருக்கும் புனித லூசியா வழியாக எல்லா குடும்பத்திற்கும் இன்றைக்கு நிறைவாய் கிடைக்க, பார்வை இழந்தவர்கள் இன்றைக்கு பார்வை பெற, இயேசுவே ஒளியாக, இயேசுவே வாழ்வாக, மீட்பாக எல்லா மக்களுக்கு வெளிப்பட தேவையான கிருபையும் ஆசிரும் வழிநடத்துதலும் இந்த நாளை கொடுக்கும்படி, சுகமளிக்கும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன்.